அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் பாண்டே சார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர் பேசியது சரியா? தமிழக எம்பிக்களை பேசியதை தொடர்ந்து பேசும்போது ஆட்சேபனைக்குரிய ஒரு வார்த்தையை கூறி தர்மேந்திர பிரதான் விமர்சித்தார். திமுக எம்பி கனிமொழி மத்திய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறியது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியிருந்தார். எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. இப்ப தமிழர்களையே பேசிவிட்டதாகவெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. போராட்டம் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாருமே பேசிட்டாருன்னு அவங்க சொன்னது எம்பிக்களை சொன்னாரு. காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. திமுக எம்பி இப்படிலாம் நீங்க அன்சிவிலைஸ்டா இருக்கீங்க இப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இதை உடனடியாக நம்முடைய மீடியாக்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீ என்ன பேச்சு பேசுன கெடா வெட்டுறப்ப என்ன பேசினா ஞாபகம் இருக்காயா? ஐயோ ஆட்டோ வெட்டுறாங்க, இதை வெட்டுறாங்க, அன்சிவிலைஸ்ட் பீப்புளா சொல்லிட்டு போயிட்டு கைத்த கட்டி எழுத்துட்டு வர கேக்குறாயா? ஆட்டுக்கு என்ன பிரின்ஸ்காரல வச்சு கூட்டு வருவோமா? அது யாருடைய மனதாவது புண்படுத்தினா நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஃப்ளோல சொன்னது ஏற்க முடியாது. அதை வந்து அதனால தான் அவர் திரும்ப பெறார். அதனால தமிழர்களை சொல்லிட்டாரு கொண்டு வருது. அது வந்து ட்விஸ்ட். அது வந்து அவர் சொன்னது எம்பிக்களை பத்தி சொன்னாரு, நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சோ பார்லிமெண்ட்ல வந்து இது மாதிரி மாறி மாறி திட்டுவாங்க. நீ ஒரு நீ ஒரு கஞ்சனா முட்டை, நீ சைக்கோவா, எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்றியா? ஆள் வளர்ந்துட்டியே தவிர மூளை வளரலையா? ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அது ரொம்ப சாதாரணம். அதுல ஒரு வார்த்தை இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏங்க ஓடி போறீங்க, உட்காருங்க, ஏன் ஓடுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு இழிவுபடுத்துற நோக்கமான்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த வார்த்தை தப்பா விழுந்துருச்சு, நோ டவுட். ஏன் ஓடுறீங்க? தமிழ்நாட்டை பத்தி உள்ள நிறைய விஷயம் நான் சொல்லணும், ஓடிடாதீங்க. ஒருவேளை போனா கூட போய் டிவில பாருங்க, தமிழ்நாடு விஷயம் இன்னும் நிறைய சொல்றது இருக்கு. ஒரு மாசமா இதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு திரு தர்மேந்திர பிரதான். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அதாவது நிதியை கொடுக்கணும்னா நீங்க வந்து ஏத்துக்கோங்க மும்மொழி கொள்கை, என்னமும் சொல்லுவாரு. அதுவே பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை ஆயிட்டு அங்க இருந்து தொடங்கின பிரச்சனை மறுபடியும் தமிழர்கள் உணர்வை பத்தி பேசுறதும் தமிழர்களின் கலாச்சாரம் பத்தி பேசுறதும். தமிழர்கள் கலாச்சாரம் பத்தி எங்க பேசுறா நீங்க காட்டுங்க, அப்படியே கட் பண்ணுங்க, நீங்க எடுங்க அந்த வீடியோ காட்டுங்க, நான் தெரிஞ்சு. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். தமிழர்களுடைய கலாச்சாரம் பற்றி, தமிழர்களுடைய உணர்வு பத்தி நாகரிகமற்ற எம்பிக்கள்னா என்ன நான் சொல்ல வரேன் பாருங்க. அவங்க தான் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க தான் தமிழோட. ஆமா, அவங்க மக்கள் பிரதிநிதி சார். நீங்க நீங்க நானும் அவ்வளவு உங்களை சொன்னாரா? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அது எம்பிக்களை சொன்னா என்ன, நம்மள சொன்னா என்ன, எல்லாம் தானே. திமுக சொன்னா உங்களை சொன்ன மாதிரியா? அது சொல்லவே இல்லையே நீங்க. அது மாதிரி சொல்ல முடியல சார். திமுக சொன்னா எனக்கு வலிக்கும், நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க. உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன். இல்ல கட்டமைக்காதீங்க என்னைய போட்டு. நீங்க என்னைய பொறுத்தி அதாங்க நான் ஐ அம் a pure பக்கா ஜர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். நான் ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட், சரிங்களா? பிக் ஜோக், பிக் ஜோக், இட்ஸ் a joke, big joke. மாதே சரியில்லைன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாருங்க. ஒட்டுமொத்த ஆங்கர் சமுதாயம், ஒட்டுமொத்த டெலிவிஷன் சமுதாயம்லாம் நீங்க பேசக்கூடாது.
அவருக்கு ஏதோ பிரச்சனை. அவர் தமிழ் அந்த எம்பிக்களை பத்தி பேசுனது தப்பு. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். மொத்த பிரதிநிதியும் திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள். சொல்றது நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்களையே சொன்ன மாதிரி தான் அது அர்த்தம். அப்படிலாம் ஆக முடியாது. அப்படிலாம் திமுக சொன்னா தமிழர்கள் சொன்னாலும் ஆகாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? திமுக இருக்கிறதே அத்தனை எம்பியும் தமிழ்நாடு எம்பிஸ் தான் சார் எல்லாருமே. திமுக சொன்னா தமிழர்கள் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் வந்து நான் வரல. அது நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சொன்னது தப்பு, அதையும் சேர்த்து பதிவு பண்ண காதுல வாங்குங்க. நீங்க வாங்கலாம், எனக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. நர்ஸா? நர்ஸ் இல்லடா, பர்ஸ். ஓ, நர்ஸோட பர்ஸா? ஐயோ டேய் டப்பா தலையா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது நிஜமாலும் காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா? நம்ம வந்து திரும்ப ஒரே மேட்டர் பேச முடியாது. அதற்காக நீங்க வார்த்தை பயன்படுத்தி தமிழர்களை இழிவுபடுத்திட்டாருன்னு அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தா நீங்க பேசுறீங்க, அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க you show me otherwise you are a dishonest person, a fraud. இல்லன்னா வாபஸ் வாங்கிக்க. நீங்க போற போக்குல பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா மரியாதை பேசாங்கல. அப்படிதான்டா பேசுவேன். நீ உன் இஷ்டம் ஏதா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. தமிழ் கலாச்சாரத்தை இங்கிலீஷ் நாகரிகமற்ற எம்பிக்கள் எந்த அந்த சொல்லாடலுக்கான இது என்ன பொருள் என்ன? நாகரிகமற்ற எம்பிக்கள் வருத்தம் தெரிவிச்சாருன்னா பொருள் என்ன? வருத்தம் தெரிவிச்சவங்க இங்க இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஏன் நீங்க திரும்ப பெறீங்க? அதெல்லாம் திரும்ப பெற தேவையில்ல, அவங்க நாகரிகமற்றவர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு நேத்திக்கு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. அது வந்து தர்மேந்திர பிரதான் ஐயா அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தப்பா எதுவும் சொல்லலையே. ஒருத்தன் கூட அப்பா தாளுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தன் கூட கிடையாது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? ஆமா, இவங்க நாகரிகமற்றவர்கள் எழுதுறாரு. அவர் எழுதலாம் சார், அவர் கட்சி தலைவர் சார், நான் கட்சி தலைவர் கிடையாது சார். என்ன அப்படி பேசுறாரு? அப்படிதான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் பேசுனவங்களுக்கு எடுத்துக்காட்டு நீங்க போடுவீங்களா? நான் உங்களுக்கு ஒரு கிளிப்புக்கு போடுவீங்களா? இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் வந்து அவர் பேசியிருக்க கூடாதுன்னு ரொம்ப நான் வந்து எல்லா இடத்துல நிக்கிறேன். உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு தர்மேந்திர பிரதான் பேசுறேன் சரின்னு எப்படி சொல்லுவேன்? அது தவறு. அண்ணாமலை அரசியல் செய்யறாருன்னா நீங்க ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லுவீங்க, 31 இல்ல 36ன்னு சொல்லுவீங்கல்ல. தமிழக பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்குதுன்னு 36 இன்னும் தள்ளி போகும் சார். இந்த மாதிரி எல்லாம் பேச சந்தோஷப்பட்டுங்க. நைட் போய் பிரியாணி சாப்பிடுங்க, எனக்கு என்ன பிரச்சனை? அப்பா 36ல நீங்களா மல்லாக் படத்துக்கு யோசிக்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஐ அம் ஹியர் டு ஸ்டாப் யூ. நீங்க நினைச்சீங்க 36ல சார் 40 வரவே வரா சார். எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பந்தம் காலை இல்லைன்ற காலை எப்படி சொல்லிக்கங்க, எனக்கு என்ன பிரச்சனை? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சார். உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றுவது என்னுடைய வேலை இல்லை. நான் நடக்க போவதை கணிக்க முயற்சிக்கிறேன் என்னால முடிஞ்சளவு. அது நெருங்கி வருதான், தப்பா சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க, மாத்திக்கிறேன். எங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இது ஒரு முயற்சி, தப்பா போச்சுன்னா பயிற்சி, எனக்கு ஒண்ணு கட்டு போல நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை அரசியலுக்காக அதை சொல்கிறார். எல்லா அரசியல்வாதிகளையும் போல எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி நியாயப்படுத்துற எல்லா அரசியல்வாதிகளையும் போல. எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். இப்படி எல்லாம் வந்து நம்ம எம்பிக்களை பேசிட்டா உடனே அந்த மாதிரி விட்டுருவாங்களா? களவாணிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறம்போக்குங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பால் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட விட்டு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்.என். ரவி, அவர் பேர் ஆர்.என். ரவி கிடையாது, RSS ரவி. மக்களை சந்திங்க, உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க. செருப்ப கழட்டி அடிப்பாங்க. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? இந்த வார்த்தையெல்லாம் எங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அப்படி ஒரு யார சொல்றீங்க, எங்க சொல்லி எனக்கு புரியல சொல்ல போறீங்களா? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மேடை பேச்சாளர்கள் பேசலாம். அவங்கள சொல்லல, நான் அவங்கள சொல்லல. அதை நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, உங்க காதுல விழாதே. அதெல்லாம் அதான பிரச்சனை, அதான பிரச்சனை. அப்படியே நேரா போங்க. வாயில வார்த்தை எனக்கு காது கேட்காது. இது இப்படி அசைறத வச்சு கண்டுபிடிப்பேன். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா, இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடு கிட்ட போய் சொல்லிட்டேன். நீ ஒரு எம்பியை குத்தம் சொல்லிட்டா ஒரு சமுதாயத்தை குத்தம் சொன்ன மாதிரி ஆயிருந்தீங்க. அப்ப மத்தவங்கள பேசினா ஊர்காம அமின்னு சொன்னா அதெல்லாம் என்ன பாராட்டு போய் வார்த்தையா? இல்ல, அதெல்லாம் தவறுதான் சார். யார் சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற 4ஆம் 3ஆம் கட்ட பேச்சாளர்லாம் சொல்லல, பெருமக்களை சொல்லிட்டு சார். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நம்ம சப்ஜெக்ட் விட்டு விமர்சனத்துக்கே போயிட்டு இருக்கோம். தலைவா வாங்க. நீங்க காதல் அஞ்சலி நேரட்டே ஸ்டார்ட் பண்ணு.
இப்படி வா அப்படியா அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்